வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியோ ரோலில் நடித்து அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கி இருக்கிற லால் சலாம் படத்தோட ரிவ்யூவை பார்த்துடலாம். 3 வைராஜா வை படங்களை தொடர்ந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கி இருக்கிற 3வது படம் தான் லால் சலாம். இந்த படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த், கிரிக்கெட் வீரர் கபில் தேவ், நிரோஷா, தம்பி ராமையா, ஜீவிதா, செந்தில், தங்கதுரை உட்பட பலர் நடிச்சிருக்காங்க. லைகா நிறுவனம் சுமார் 40 கோடி பட்ஜெட்டில் தயாரிச்சிருக்கிற இந்த படத்துக்கு இசைப்புயல் ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. 90களில் நடந்த கதை, கிரிக்கெட் மற்றும் மத அரசியலை பேசும் வகையில் இந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கு. லால் சலாம் படத்தோட முதல் பாதி முழுவதும் எமோஷனல் காட்சிகளாக இருக்குது. ரசிகர்களுக்கான மாஸ் மூமெண்ட்ன்றது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. திரைக்கதை ரொம்ப ஸ்லோவாக போகுது. தம்பிராமையா நடிப்பும் செந்தில் நடிப்பும் முதல் பாதியில் சிறப்பாக இருந்துச்சு. விஷ்ணு விஷால் சிறப்பாக பண்ணியிருக்காரு. முதல் பாதியில் ரஜினிகாந்த் வெறும் 15 நிமிடம் மட்டுமே வந்தாலும் அது சிறப்பாக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் வந்து சும்மா தாறுமாறாக தெறிக்க விட்டுருக்காங்க. லால் சலாம் படத்தோட 2ஆம் பாதி படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குன்னே சொல்லலாம். ரஜினிகாந்தை திறம்பட பயன்படுத்தி இருக்காங்க. அவருக்கு இது சரியான கதாபாத்திரம். இந்த படம் முழுக்க முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம். குறிப்பாக கிராமப்புற ஆடியன்ஸை இந்த படம் ரொம்ப கவரும். இந்து முஸ்லீம் ஒற்றுமையை அழகாக காட்டியிருக்காங்க இயக்குனர். படத்தில் பவர்ஃபுல் மெசேஜையும் சொல்லியிருக்காங்க. இஸ்லாமிய கதாபாத்திரத்தில் மொய்தீன் பாயா வர்ற ரஜினி செம்ம மாசா இருக்காரு. குறிப்பாக அவர் வர்ற சீன் எல்லாம் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. படத்தில் தேவையில்லாத சீன் அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா வச்சிருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கு உறுதுணையாக இருந்த ஒளிப்பதிவாளரை தான் நம்ம பாராட்டி ஆகணும். கண்டிப்பாக இந்த படம் நிறைய விருதுக்கு பரிந்துரைக்கப்படும். தன்னோட கம்பேக் படத்தை சிறப்பான தரமான சம்பவமாக கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா. ஜெயிலருக்கு அப்புறம் ரஜினிக்கு இது ஒரு மாபெரும் ஹிட்டான படம். எல்லாரும் கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் #சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.